அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாம் இதற்கு முந்தைய வீடியோவில் ஒரு கட் ஒயரை பயன்படுத்தி பேக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த குட்டி பைக்கு பின்னுறதற்கான கைப்பிடிக்கான மெஷர்மெண்ட்டும் அந்த கைப்பிடி எப்படி பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். பேக் பண்ணுவதற்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த ஒயர் பை பின்னி முடிச்சிட்டோம். உள்பக்கம் இருந்த தேவையில்லாத ஒயரெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இது கைப்பிடி பின்ன போகிறோம். இது ஒரு கட்டில் பின்ன சின்ன பை அப்படிங்கிறதுனால நம்ம சின்னதாக கைப்பிடி பின்னா போதும். இதில் வந்து நான் 2.5 அடி ஒயர் வெட்டியிருக்கேன். சென்டிமீட்டர் நீளத்தில் நான் 2 ஒயர் வெட்டி எடுத்திருக்கேன். இது வந்து உள் ஒயருக்காக வெட்டியிருக்கேன். மேல் சுத்து ஒயருக்காக அதே அளவில் 2 மடங்கு, அதாவது உள் ஒயர் வைக்கிறதுல நீங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர் எடுக்கீங்களோ அதில் 2 அளவு எடுக்கணும். நான் வந்து இந்த ஒயரை 5 அடி வெட்டி எடுத்திருக்கேன். இது மாதிரி 2 ஒயர். இப்போ நம்ம இதில் வந்து உருட்டு கைப்பிடி பின்ன போகிறோம். எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேஸ்கெட் நீங்கள் பின்னும் போதே உங்களுக்கு சென்டர் லைன் தெரியும். கைப்பிடி வந்து நம்ம சென்டராக தான் வைக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் பையை எண்ணிக்கிங்க. இது வந்து 19 ஒயர் வச்சு பேஸ்மெண்ட்டை பின்னிருக்கோம். இப்போ இதில் சென்டர் லைன் நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மேலேருந்து 1, 2, 3வது பின்னலில் வைங்க. ஏன்னா மேலே வந்து நம்ம கட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அதை கட்டு கட்டுறதுக்கு நீங்கள் எண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சென்டர் போயிட்டு சொருவு போகிறேன், பார்த்துக்குங்க. இப்போ நான் விரல் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பேக்கினுடைய கைப்பிடிக்கு சென்டராக கிடச்சிருக்கு. இந்த பின்னல்லேருந்து இந்த பின்னல் வரைக்கும் இப்படி வளைச்சி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால இப்போ இந்த பின்னல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இது முதல் பட்டனு, 2வது பட்டன், 3வது பட்டனு. 3வது பட்டனில் நம்ம ஒயரை சொருவு போகிறோம். இந்த ஒயரை வந்து இது உள் ஒயரு. இதை வந்து இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கங்க. விட்டு எடுத்துட்டு சமப்படுத்திக்கங்க. சமமாக பிடிச்சிக்கங்க. அதுக்கப்புறம் மேல் ஒயர் 2 வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், 5 அடி ஒயரு. அதை மேலே வைங்க. இது 5 அடிங்கிறது காமன் மெஷர்மெண்ட் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் பேக்கினுடைய கைப்பிடி உயரத்தை பொறுத்து உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட படுத்திக்கலாம். இது வந்து நார்மலாக நான் கரெக்டாக இருக்கும். கைப்பிடி வளர்த்தியாக வேணுங்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் ஒயர் சேர்த்து வச்சுங்க. 6 அடி கூட வச்சுக்கலாம். இதுவே இந்த ஒயருக்கு நார்மலாக இருக்கும். இந்த கூட அளவுக்கு சரியாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சமப்படுத்திக்கிங்க. இந்த 4 ஒயரையும் மேல் ஒயர் வச்சுருக்க பாருங்கள், அதையும் சமப்படுத்திக்கிங்க. சமப்படுத்தி பிடிச்சிக்கிங்க. இப்போ மறுபடியும் ஒருக்கா உள் ஒயரை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இழுக்கும்போது பாருங்கள் முன்ன பின்ன வந்துடுச்சு. இப்போ இதையும் சமப்படுத்திக்கிங்க. சமப்படுத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உள் ஒயர் 4 சமமாக இருக்குது, வெளி ஒயர் 4 சமமாக இருக்குது. இப்போ நம்ம கைப்பிடி பின்ன ஆரம்பிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு சடை பின்னும் பாருங்கள், அந்த மாதிரி தான். அதில் 3 கால் இருக்கும், இதில் 4 கால் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 2 வளர்த்தி ஒயர் இருக்குது, இந்த பக்கம் 2 வளர்த்தி ஒயர் இருக்குது. இந்த உள் ஒயரை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு இருக்க 2 ஒயரை எக்ஸ் மாதிரி இப்படி கொண்டு வாங்க. ஒவ்வொரு சைட்லையும் நம்மளுக்கு 2 ஒயர் இருக்குது பாருங்கள். இப்பயும் இது ஃபஸ்ட்டு எக்ஸ். இப்போ இந்த ஒயர் இருக்கு பிறகு 2வது ஒயர் இதை அடியில் விட்டு எல்லா ஒயருக்கும் அடியில், உள் ஒயரு, இந்த பின்னிட்டு ஒயர் எல்லா ஒயருக்கும் அடியில் விட்டு இந்த 2க்கு சென்டரில் விட்டு இப்படி எடுத்துகிட்டு வாங்க. கிடச்சிருச்சிங்களா? இப்போ வந்து மறுபடியும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இந்த பக்கம் 2 பெரிய ஒயர், இந்த பக்கம் 2 பெரிய ஒயர் இருக்கணும். இப்போ இது அடுத்த ஸ்டெப்பு. இந்த பக்கம் வர ரைட் ஹேண்ட் ஒயரை அப்படியே அடியில் விட்டு மேலே கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒயரும் குப்பர் வந்திருக்கும். அதாவது அந்த மினுமின்னு இருக்கிற பகுதி மேலே வர மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இதுலேயே பாருங்கள், இந்த 4 ஒயர் இருக்கா, இதுதான் ரொம்ப கடைசியாக இருக்குது. இந்த கடைசியாக இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி கொண்டு வாங்க. உங்களுக்கு பின்னவே தெரிஞ்சிடும். இப்போ இந்த 4 ஒயரில் எது கடைசியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கத்து ஒயரு, இதுலேருந்து ஒரு ஒயர் எடுக்கணும், இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் எடுக்கணும். இப்போ இதை எடுத்து இப்படி கொண்டு வாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கடைசி ஒயரு இதை எடுத்து இந்த 2 சென்டர் ஒயருக்கு நடுவில் எடுத்து இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த ஒயரு இப்படி ஒரு 4 பின்னல் பின்னின பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸாக தெரியும். இப்படி இழுத்து விட்டுக்குங்க. கரெக்டாக அந்த நாட்டு வரைக்கும் தள்ளி விட்டுக்குங்க. தள்ளி விட்டு இப்படியே பின்னி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். இந்த சைடில் ஒரு ஒயரு, இந்த ஒயர் மேலே இருக்குது. இந்த மாதிரி பின்னிக்கிட்டே வந்து இந்த ஒயரில் இவ்வளோ தூரம் வர வரைக்கும், அதாவது நம்மளுக்கு சொருகிறதுக்கு மட்டும் ஒயர் இருந்தால் போதும். உள் ஒயரில் சொருகிறதுக்கு மட்டும் ஒயர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது வரைக்கும் பின்னி எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், இப்போவும் சொல்கிறேன், இதில் 4 ஒயர் இருக்குது. இதில் இந்த கடைசி ஒயர் தான் கீழே, எல்லாத்துக்கும் கீழே இருக்குது. இந்த ஒயரை எடுத்து இப்படி அடியிலேயே கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி வச்சு எடுத்துப்பாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று எடுத்துட்டோம். இப்போ இந்த ஒயர் வந்து பள்ளத்தில் இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி வைங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பின்னிகிட்டே வர வேண்டியதுதான். ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த பை பின்னுறதுக்கு. ஆனால் 15 நிமிஷத்துக்கு இடையில் விட்டுட்டிங்கன்னா பை வந்து அப்படியே கடகடன்னு அவுந்து வந்துடும். பாருங்கள், இப்போ விட்டுட்டோம்னா அவுந்துடும். அதனால் விடாமல் இப்படியே பின்னிட்டு வாங்க. ஒரு 10 தடவை பின்னிட்டு ஒயரை வந்து இப்படி தள்ளிக்குங்க. பின்பக்கம் தள்ளும் போது உங்களுக்கு நல்லா டைட்டாக கெட்டியாயிரும். முழுசும் பின்னிட்டு கட் பண்ணுற இடத்துல காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோ ஒயர் மட்டும் இருந்தால் போதும். அது வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ நாம் ஒரு கைப்பிடி பின்னி முடிச்சிட்டோம். பின்னி முடிச்சுட்டு அந்த ஒயரை இங்கே சொருகிட்டேன். எப்படி சொருகுனேங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது 2வது கைப்பிடி. இப்போ இந்த கைப்பிடி பின்னிருக்க அதே வளர்த்திக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு 2வது கைப்பிடி பின்னிக்குங்க. ரெண்டும் ஒரே ஹைட்டாக இருக்குனாடி ஒரு பக்கமாக சைடு அடிக்கும். இப்போது அந்த பை அந்த பக்கத்தில் வந்து 1 2 3 4 5 ஒயர் தாண்டி தான் சொருகியிருக்கும். அதாவது இந்த இடத்துல தான் சொருகியிருக்கோம். அதே மாதிரி சென்டர் பண்ணி இந்த இடத்துல சொருகிக்குங்க. சொருகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கும். உள்ளே வச்சுருக்கிற ஒயர் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5க்கு அப்புறம் இருக்கிற 6வது ஒயரில் சொருக போகிறோம். இந்த நாட்டு இருக்கு பாருங்கள், இதுதான் நம்மளுடைய சென்டர் நாட்டு. இதில் இப்படி சொருகிருங்க. சொருகி இப்படி பிடிச்சிங்க டைட்டாக. இது சடப்பின்னல் மாதிரி இருக்கிறனால விட்டிங்கன்னா அவுந்துடும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற 2 ஒயர் இருக்கு பாருங்கள், அதை இந்த சைடில் விட்டுருங்க. விட்டு எடுத்துக்கிட்டு இந்த ஒயரும் பாருங்கள், உள் ஒயரையும் இதே மாதிரி சொருகிருங்க. சொருகிட்டிங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு சொருகுனதே தெரியல. நல்லா டைட்டாக இழுத்துட்டு எப்பவும் நம்ம கூட பின்னுற ஒயரை சொருகும் பாருங்கள் உள்ளே, அந்த மாதிரி உள்பக்கம் திருப்பி இந்த ஒயர் நல்லா பிடிச்சிக்குங்க. லூஸ் விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு ஒயராக எடுத்து அந்தந்த போக்குலேயே நீங்கள் சொருக போகிறீங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம சுத்து ஒயர் வச்சுருந்த 2 ஒயர் கையில் பிடிச்சிருக்கோம். இதையும் சொருகிருங்க. இந்த மிச்ச ஒயரையும் சொருகிடணும். எப்பவும் இருக்க மாதிரி தான். இந்த பக்கம் போகிற ஒயர் இந்த பக்கம் சொருகிருங்க, இந்த பக்கம் போகிற ஒயர் இந்த பக்கம் சொருகிருங்க. சொருகிட்டு காட்டுறேன். இப்படி ஒரே சைஸாக வச்சு பின்னிட்டோம். ஆனால் பை பார்த்தீங்கன்னா கைப்பிடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பேக்கோடு ஒட்டாமல் தனிச்சு தான் நிற்கும். இதை வந்து நம்ம கட்டினா தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம கிராஸ் கட் பேக் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி துண்டு ஒயர் அதில் வெட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த ஒயரையே எடுத்து கரெக்டாக அந்த நாட்டில் வச்சு இந்த மாதிரி சொருகிக்குங்க. சொருகிட்டு ஒரு பக்கத்து ஒயரை நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கங்க. ஒரு 3-4 பின்னல் இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி 3-4 பின்னல் சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இந்த ஒயரை நல்லா டைட்டாக இழுத்துக்குங்க. இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பின்னலுக்கு நேராக வச்சு இந்த மாதிரி வச்சு இதை வந்து இதில் சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஒயரை சேம் கலர் ஒயர் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக வச்சு கட்டிட்டிங்கன்னா டைட்டாக பிடிச்சிச்சு. இது ஒரே சுற்றக்கூடாது, 2-3 சுற்று சுற்றணும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துருங்க. இந்த பின்னல்லையும் விட்டு கைப்பிடி உங்களுக்கு எந்த நேர் வரணும்னு நீங்கள் தோன்றீங்களோ அந்த நேர் வச்சு இந்த மாதிரி கட்டிடுங்க. இந்த நேர் விட்டுருங்க. இந்த மாதிரி 2 இடத்துல நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். பிடிச்சிட்டு மீத ஒயரை உள்ளே சொருகிடணும். அவ்வளோதான். அந்த பக்கம் சொருகின மாதிரி இந்த ஒயரையும் சொருகிடுங்க. சொருகிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆடல, இந்த பக்கமும் அதே மாதிரி கட்டிடுங்க. இந்த மாதிரி 4 பக்கம் கட்டிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது நம்ம கட்டிட்டோம். இந்த மாதிரி நல்லா ஆடாமல் இருக்கும். இவ்வளோ தான், இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம கைப்பிடி முழுசாக பின்னி முடிச்சிட்டோம். நம்ம 2 அடி ஒயர் தான் எடுத்திருந்தோம். அதுக்கான சின்ன கைப்பிடி இது.
இதுலேயே பெரிய கைப்பிடிக்கான மெஷர்மெண்ட் போட்டிருந்தா நீங்கள் உள் ஒயரை கொஞ்சம் அதிகப்படுத்தி இதை வந்து டபுளாக பண்ணிக்கணும். அவ்வளோதான். வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.